குமரி மாவட்டம் மீனவர்கள் நிறைந்த மாவட்டம். மீனவ தோழர்களுக்காக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில செய்யப்பட்ட சில முக்கிய திட்டங்களை மட்டும் தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புறேன். 2004 சுனாமியால பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு நிலம் கையகம் செய்யப்பட்டு வீடுகள் கட்டி கொடுத்தாலும் அரசு நிலம் என்ற வகைப்பாட்டில் இருந்துச்சு. சொந்த வீடுகளில் குடியிருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு வரன்முறைப்படுத்தப்பட்ட வகையில் இன்று பட்டா வழங்கப்படுது. அது மட்டுமல்ல, இன்று கன்னியாகுமரியில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 40,086 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல தேங்காய்பட்டணம் துறைமுக விரிவாக்க பணிகள் உட்பட தூண்டில் விளைவுகள், மீன் இறங்கு தளங்கள், படகு அணையும் தளங்கள், வலை பின்னும் கூடங்கள், மீன் ஏலக்கூடங்கள், இப்படி பல பணிகளை குமரி மாவட்ட மீனவர்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறோம். 21 மீனவ கிராமங்களை சேர்ந்த 1,47,361 மீனவ மக்கள் இதனால் பயனடைந்திருக்கிறாங்க. குளச்சல் மீன் துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. குளச்சல் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்கள்ல பொருளாதார வளர்ச்சிக்கு இது வழிவகுக்க போகுது. அடுத்து முக்கியமான கோரிக்கை, வாணியக்குடியில புதிய மீன்பிடி துறைமுகம். இதுக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. குளச்சல் மற்றும் வாணியக்குடிக்கு இடைப்பட்ட தொலைவு 3 கிலோமீட்டர் தான். இருந்தாலும் மீனவ தொடர்கள் கேட்டா அதை நிறைவேற்றி தரணும், அதனால் அதை செஞ்சிருக்கிறோம். இதனால் 34,130 மீனவ மக்கள் நேரடியா பயன்பெற இருக்காங்க. அதே போல தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணி 253 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. ஏற்கனவே முதல் கட்ட பணிகள் அதை நான் கடந்த ஆண்டு திறந்து வச்சுட்டேன். 2ஆம் 3ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருது. பாரம்பரிய மீனவர்களுக்கு 40 விழுக்காடு மானியத்தில் விலை பொருந்தும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கு 75 விழுக்காடு மானியத்தில் உயிர்காப்பு சட்டைகள், மீன்பிடி தடைகால நிவாரணம் மற்றும் மீன்பிடி குறைந்த கால நிவாரணம் முறையா வழங்கப்பட்டு வருது. அதுவும் 5,000 ரூபாய் இருந்த தடைக்கால நிவாரணத்தை திராவிட மாடல் அரசு 8,000 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். மீனவ மக்களிடையே சேமிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இப்ப நான் சொன்னதெல்லாம் குமரி மாவட்டத்துடைய மீனவர்களுக்கு செஞ்ச பணிகளுடைய சுருக்கமான பட்டியல் மட்டும்தான். கடந்த 5 வருஷத்துல குமரி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் செஞ்சு தரப்பட்டிருக்கிற இன்னொரு பட்டியலோட சில ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். 283.69 கிலோமீட்டர் நீளமுடைய சாலைகள் மேம்பாடு, 7 பாலங்கள், பள்ளம்துறை எடப்பாடி மீனவ கிராமங்கள்ல கடலரிப்பு தடுப்பு சுவர், கோட்டார் புனித சவோரியர் தேவாலயம், அதை சீரமைக்க 2,29,00,000 ரூபாய். தோவாலை வட்டம் அருமநல்லூர்ல கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டம், கல்குள வட்டம் பத்தனாபுரம் கிராமத்தில் இஸ்லாமியர்களுக்கான கபரிஸ்தான் அமைக்க இடம், நாகர்கோவில் மாநகராட்சியில் 46 வார்டுகள்ல
55,709 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள். சுசேந்திரம் தேரூர் குளங்கள் பாதுகாக்கப்பட்ட ராம்சார் ஈரநிலங்களாக அறிவிப்பு. மார்த்தாண்டத்தில் தினசரி சந்தை. பத்மநாபபுரம் குளச்சல்ல புதிய பேருந்து நிலையங்கள். தோவாலை தக்கலை கிள்ளையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள்.